உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டாங்கமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் இயற்கையாகவே நேர்மையாக வாழக்கூடியவர்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் ராசி. அனைத்து விதமான பாக்கியத்தை செய்யக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. அதுவும் இல்லாமல் குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய ராசி தனுசு ராசி. அந்த குரு அப்படின்னாவே நேர்மை, ஞானயம், கண்ணியம், கட்டுப்பாடு, இது மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். அதே போல் போராடக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசியர்கள். இந்த போராட்ட குணம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாத்தையும் தோத்துட்டு யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசியாக இருந்தாங்கன்னா திருப்பி போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். ஏன் அப்படின்னா, அந்த போராட்ட குணம் இயற்கையாகவே இருக்குது. அதுவும் இந்த தனுசு ராசிக்காரங்க மாதிரி கடந்த ஒரு 7.5 வருஷத்தில் கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், பணம் எங்கேயும் வரல, போட்ட பணம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, பெரிய லெவலில் கடன், நிறைய அவமானங்கள், வாழ்க்கையில் உனக்கு ஒன்றுமே தெரியாது, உன்னால் சாதிக்கவே முடியாது, நீ எதுவுமே உனக்கு நீ யூஸே கிடையாது, நீ எல்லாத்துலேயும் நீ தோக்கக்கூடிய ஆள்னு நிறைய பேர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், பேச்சுகளால் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அதையும் தாங்கிக்கிட்டு திருப்பி நான் சொல்கிறேன், நான் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். அந்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணமாக, அதுக்கான அடித்தளமாக அடுத்த ஒரு 39 நாட்கள் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம். நீங்கள் செய்த புண்ணிய பலன், நீங்கள் யாருக்கெல்லாம் உதவுனீங்களோ அவங்களுடைய ஆத்மாத்மான ஆசீர்வாதம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்த தெய்வ வழிபாடு, நீங்கள் செய்த பரிகாரங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வீணே போகாது. அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால், அது ஒரு நல்ல நேரத்தில் தான் அதனுடைய மாற்றங்கள், அதனுடைய லாபங்கள் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும். அந்த பல மடங்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த செவ்வாய் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில், பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில், அதே போல் நீங்கள் பேசுனா மதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில், அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் வருகின்ற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இருக்க போகிறார். சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, 7.5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அவமானப்பட்டோம், கேட்காத பேச்சுகள் கிடையாது, அவ்வளவு பேச்சு கேட்டோம், அவ்வளோ அசிங்கப்பட்டோம், இந்த ஒரு 39 நாட்களில் வாழ்க்கையில் மாறுமா? கண்டிப்பாக மாறும். ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டம் ஒரு நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாயிடுச்சுன்னா வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போயிடுவீங்க. 1 மணி நேரம், ஒரு துளி உங்கள் மனசில் ஒரு மாற்றங்கள் நீங்கள் அதற்கான முயற்சிகள் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போயிடுவீங்க. அதுக்கெல்லாம் அடித்தட்டு காரணமாக இருக்கக்கூடியது அந்த கிரகங்கள் தான். அதுக்கான காரண கிரகம் இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, ஒரு தைரியத்தை கொடுப்பார், ஒரு வீரியத்தை கொடுப்பார். வாழ்க்கையில் நம்மளையும் சாதிக்க முடியும். அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் இந்த 39 நாட்கள் கண்டிப்பாக வரும். அப்போ இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய முயற்சிகளை முழு கவனத்துடன் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் வரும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும், தொழிலில் பெரிய லெவலில் வளர்ச்சி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வளர்ச்சி உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக அடுத்த 39 நாட்கள் இருக்கும்போது, சார் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார், நல்லா தான் போயிட்டு இருந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி 7 சனி காலகட்டத்தில் வேலை போயிடுச்சு, இந்த வேலை இல்லாதது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை அப்படின்றது நான் இப்போ தான் சார் நான் யோசித்தேன், இப்போ தான் நான் பார்த்தேன். அந்த வேலை இல்லாத நேரத்தில்
என்கிட்ட கடன் வாங்கி சாப்பிட்டவங்க, என் மூலயமா நிறைய உதவி பெற்றவங்களாம் எனக்கு எதுவுமே செய்யலை, என்னை வேடிக்கை பார்த்தாங்க, வேடிக்கை பார்த்தா கூட பரவாயில்ல, என்னை பற்றி தப்பாக பேசுனாங்க, இவன்லாம் எதிலையும் ஜெயிக்க முடியாது, இவன்லாம் எதுக்குமே யூஸ் இல்லாத ஆள்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி என்னெல்லாம் பேசுனாங்க, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப வலி தாங்க முடியல, நாங்கள் அப்படி ஆயிட்டோமா அப்படின்ற வருத்தங்கள் கூட நான் நிறைய நேரம் நான் யோசிச்சிருக்கேன், நிம்மதி இல்லாமல் தூங்கியிருக்கேன், நிறைய காலகட்டம் பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லாமல் கூட இருந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் மன வலி வேதனையுடன் இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். அவங்களுக்கெல்லாம் திருப்பி சாதிக்கக்கூடிய நேரம் இந்த 39 நாட்கள். வேலை கண்டிப்பாக கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், வேலையில் உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம். இல்லை சார் நான் இருக்க இடத்துல மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணக்கூடிய தருணம் இந்த 39 நாட்கள். அதேமாதிரி வேலையில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை, உங்களுடைய நாலேஜை ப்ரூவ் பண்ணக்கூடிய நேரம் இந்த 39 நாட்கள். நீங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்குமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் பிரச்சனையை ஏற்படுத்தாது. நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது. அந்த வளர்ச்சி நீங்கள் பட்ட 7.5 வருஷத்துக்கான ரணத்தை தீர்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்க போகுது. கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேர் என்னென்னா இடம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் நிறைய நஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடம் வாங்கினேன் சார், அதுலேருந்தே என் கடன் அதிகமாகிடுச்சு, அதை விற்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன், எதுவும் நடக்கலை. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க, தனுசு ராசி நண்பர்கள், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா படாத கஷ்டம் கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. அதில் இன்னும் சிறப்பும் சீருமாக சேரக்கூடிய நாட்களாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை சார் இடத்துனால தான் எனக்கு பிரச்சனையே, எனக்கு பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு, பூர்வீக சொத்து வரல, அந்த மாதிரி சண்டைகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பணம் அதன் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து தொழிலில் நல்ல வளர்ச்சி பெற்று உங்களுடைய சமூகத்தில் நீங்களும் ஒரு அந்தஸ்துடன் வாழ்வதற்கான ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 39 நாட்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அந்த ஜெயிக்கிறதுக்கு எப்போ பண்ணால் நல்லது, எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம் ரொம்ப முக்கியம். அந்த நேரம் தான் ஒரு மனுஷனை வாழ்க்கையே மாற்றுது. அது கீழே போனாலும் சரி, உயர்நிலைக்கு சென்றாலும் சரி, அதற்கான உயர்நிலை செல்வதற்கான ஒரு ஆரம்ப காலம் தான் இந்த 39 நாட்கள். அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடன் பிரச்சனைலாம் தீரணும்னா நான் வெளிநாடு தான் போயாகணும், வெளிநாட்டில் போனால் தான் நான் சம்பாதிக்க முடியும். அதற்கான முயற்சிகளை ஓயாமல் பண்ணியிருப்பீங்க. சில பேர்லாம் பணம்லாம் சில இடத்துலாம் கட்டி அந்த பணம்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும். நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப துவண்டு போயிருப்பீங்க. என்னடா நம்மளுக்கு வெளிநாட்டுலாம் கிடைக்காதா, என் ஃப்ரெண்டெல்லாம் வெளிநாடு போயிட்டான், என் கூட படித்து ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்தவங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருந்தும் நம்மளால் போக முடியலையே, ஆஃபீஸில் நல்ல பேர் இருக்குது, என் கீழே வேலை பார்த்தவங்களாம் ஃபாரின் போயிட்டாங்க, நம்மளால் போக முடியலையே, நம்மளுக்கு நேரம் சரியில்லை, அதனால தான் நம்மளால் எதுவும் செய்ய முடியலன்னு நிறைய நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க. நிறைய நாள் யூடியூப் பார்த்து 7.5 சனின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த 7.5 சனிலாம் முடிஞ்சிருச்சு. அதுவும் முடிஞ்சு இப்போ இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி அடுத்த ஒரு 39 நாட்கள் வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு வெளிநாடு போகிறதுக்கு ஒரு டோஃபல் எழுதுறீங்க, IELTS எழுதுறீங்க, அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். இல்லை வெளிநாடுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஒரு ஏஜென்ட் மூலயமாவோ ஏதோ ஒரு வகையில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கெல்லாம் ஏற்றத்தனமாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த செவ்வாயுடைய பயிற்சி உச்சமாகக்கூடிய செவ்வாய், அதுவும் இல்லாமல் அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சார் நான் வெளிநாட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு நிறைய நஷ்டமாயிடுச்சு, நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணம் போயிடுச்சு, இப்போ வேலையும் போயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன், நான் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தேன், அவங்களாம் காசெல்லாம் ஏமாற்றிட்டாங்க, நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த பணம்லாம் போயிடுச்சு, இப்போ நான் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கேன், ஜீரோவாக இருந்தாலும் பரவாயில்ல நெகட்டிவில் போயிட்டேன், நான் வெளிநாட்டிலேருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் அதற்கான முயற்சிகளை பண்ணலாம். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். போனதாகட்டும், நீங்கள் ஏமாந்தாகட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க, தைரியத்தோடு இருங்க.
தைரியமாக போராடக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திருப்பியும் பழைய நிலைமைக்கு வருவீங்க. அதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும், அவ்வளோதான். தவிர திருப்பி வருவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் புகழை வாங்குவீங்க, நிறைய பணத்தை சம்பாதிப்பீங்க. நீங்களும் சமூகத்தில் உங்களாலேயும் முடியும், சாதிக்க முடியும்னு உங்களை சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இந்த 39 நாட்கள் இருக்கும்போது நல்ல கௌரவத்துடன் வாழ போகிறீங்க. அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த திருமணத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா வேலை இல்லாதனால திருமண பிரச்சனை, பிஸ்னஸ் நல்லா இல்லாதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை, இந்த மாதிரி பிரச்சனையினால பிரிந்து வாழக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பேச்சு, ஏன்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடியது குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பேச்சு ஆகிறார். அதுவும் இல்லாமல் உச்ச பலனோடு இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த குடும்பம் சேருவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டீங்க. கணவன் பிரிஞ்சிருக்காருன்னா நீங்கள் போய் பேசலாம், மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னா நீங்கள் போய் பேசலாம். அந்த மாதிரி பேசி சேர்ந்து திருப்பி பழைய மாதிரி வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான அடித்தளமாக இருக்கக்கூடிய நாட்களாக 39 நாட்கள் இருக்க போது. சில பேருக்கெல்லாம் கல்யாணமே ஆகியிருக்காது. அதுவும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மூலம் ஆண் மூலம் உலக ஆளும், பெண் மூலம் நிர்மூலம் சொல்லி நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடந்த காலகட்டத்தில் நான் ஒரு 5 வருஷமாக முயற்சி பண்ணுறேன், 7.5 வருஷமாக முயற்சி பண்ணுறேன், மூல நட்சத்திரத்தில் பிறந்து எந்தப்பா அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப மன வேதனையோடு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா என்னதான் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எல்லா நட்சத்திரத்துலேயும் கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்காங்க, கல்யாணம் ஆனவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் நடக்கலையே அப்படின்னு வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வருத்தப்படக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த 39 நாட்களில் திருமணத்துக்கான அதிக முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலம், குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாக அடுத்த 39 நாட்கள் போது. அதேமாதிரி நிறைய தனுசு ராசி என்பவர்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய கர்ப்பப்பை கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உயிரணுக்கள் பிரச்சனைகள், இதனால் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க. இதனால் நிறைய அவமானங்கள் பட்டிருப்பீங்க. எங்கேயும் போக முடியல, ஃபங்க்ஷனுக்கு போனால் குழந்தை இருக்கான்னு கேட்குறாங்க, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா கூட ஏதாவது ஒரு வார்த்தை இது மாதிரி வந்தது, குழந்தைங்களை பற்றி பேசவே முடியல, எங்கே போனாலும் அது ஒரு பெரிய ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்குது, எல்லாம் இருந்துமே ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கேன், இதனாலே வீட்டில் சண்டைகள் வருது, அம்மா அப்பா கிட்ட பேச முடியல, மனைவி கிட்ட பேச முடியல, கணவர்கிட்ட பேச முடியல, சமூகத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை, ரொம்ப அவமானமாக இருக்குது, எங்கேயும் போக முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இப்போ அதெல்லாம் தாண்டிட்டீங்க, 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அதனால் இந்த ஒரு செவ்வாயோடைய உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவம் எடுத்துக்கங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மருத்துவம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் இந்த செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே முருகப்பெருமானை அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். வாராகி வழிபாடு நிறைய பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்தெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அடுத்த ஒரு 39 நாட்கள் இருக்குது. சார் நான் சொத்து இழந்துட்டேன், கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள், சொத்து கிடைக்கும் இந்த 39 நாட்களில். என் மனைவியை இழந்துட்டேன், என் குடும்பத்தை இழந்துட்டேன், என் கணவனை இழந்துட்டேன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான பிரார்த்தனைகள் பண்ணுங்கள். திருப்பி அதற்கான வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி நிறைய பேர் கடன் ஆயிடுச்சு, எனக்கு இந்த கடனால் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டுட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஒரு 39 நாட்களில் நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். தனுசு ராசி என்பதற்கு மொத்தத்தில் உயர்வை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த 39 நாட்கள் இருக்குது. அது வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம், திருமணத்தில் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த ஒரு 39 நாட்கள் நல்லா பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். நம்ம சொன்ன பலன்கள்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியும் ஒரு வாட்டி பார்த்துங்க. தசாபுத்தியும் கோச்சாரமும் நல்லா இருந்து உங்கள் ஜாதகத்துலேயும் நல்ல கிரக நிலைகள் இருந்தது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஜாதகம் எதாவது பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சு கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வெறும் 99 ரூபாயில் சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும், தசாபத்தி வேணும்னு கேட்டிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயில்டான பிடிஎஃப் ரிப்போர்ட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். அதேமாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக எழுதியும் கொடுக்குறோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஒரு 15 நாள் மட்டும் டைம் கொடுங்க. வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.